நெக்ஸ்ட் பாடி ஸ்ட்ரக்சர் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நமக்கு நாலேஜ் எதை பற்றி வேணும் அப்படின்னா கிளாத் பற்றி. நமக்கு நார்மலாகவே வந்து கிளாத்தை பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கும். எப்படி அப்படின்னா இப்போ சப்போஸ் நம்ம கை தூக்குறோம் அப்படின்னா நம்ம கிளாத் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். அது மாதிரி இருக்கிறப்ப கிளாத்தை எப்படி ட்ரா பண்ணுறது, அதோட ஃப்ளோ எப்படி ட்ரா பண்ணுறது, லைக் ஹேர் மாதிரி தான் நம்ம வெயிட்டான கிளாத்லாம் நல்லா வந்து பெண்ட் ஆகிருக்கும். கர்டன் எப்படி இருக்கும், கிளாத்தை வந்து ஹேங் பண்ணி விட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜுக்காக நமக்கு வந்து ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாங்க. அந்த கிளாத் எப்படியெல்லாம் வந்து ஃபோல்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஷேடோஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அவுட்டோரில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா சன்லைட் படுறப்ப அதோட ஆப்போசிட்டில் தான் வந்து நமக்கு ஷேடோஸ் வரும். கரெக்டாக கண்டிப்பாக ஷேடோஸ் வரைகிறப்ப நம்ம வந்து லைட்டை வந்து மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரிக்கையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டிஃபார்மேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுதான் முக்கியமான விஷயம். இன்னமும் இது வந்து எனக்கு பேசிக் லைட்டாக தெரிஞ்சாலுமே என்னால் இது வரைய முடியல. இதுக்காக நான் தனியாக எப்படியும் ஒரு சீரிஸ் போடுற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் வரைகிறோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த டிஸ்டன்ஸ் ஃபார் அண்ட் நியரை வச்சு எனக்கு கரெக்டாக வரைய தெரியாது. எப்படி வந்து வேனிஷிங் பாயிண்ட் போட்டு வரைகிறது அதெல்லாம் எனக்கு இன்னும் கரெக்டாக தெரியல. இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க ஸ்கெச்சிங் நியூட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாத்தோ எதுவும் இல்லாமல் நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அதோட அனாட்டமி எப்படி இருக்குது அப்படிங்கிறது கரெக்டாக புரியும். நம்ம எடுத்தோன்னு ட்ரா பண்ணுறப்பயே வந்து கிளாத்தோட வரைய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அதோட அனாட்டமி எப்படி இருக்குது என்னங்கிறது நமக்கு டிஃபர் ஆகாது. ஸோ அதனால நீங்கள் வந்து எடுத்தோன்னே எந்த ஒரு கிளாத்தும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நியூடாக வரைய பாருங்கள். ஸோ அதை வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அனாட்டமியெல்லாம் இப்படி தான் இருக்குது இப்படி தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அதை ஓவர்லேப் பண்ணுங்கள். எப்படின்னா கிளாத் வச்சு தென் வந்து காஸ்மெட்டிக்ஸ் வச்சு அதெல்லாம் வச்சு உங்களோட கேரக்டரை வந்து நல்லாவே பில்ட் பண்ணுங்கள். ஸோ சாப்டர் 2 இதோட முடிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் சாப்டர் 3 பட் வந்து 3 வந்து நம்ம தனி வீடியோவாக பார்க்க போகிறது இல்லை. ஏன் அப்படின்னா சாப்டர் 3 ஃபுல்லாகவே நம்மளோட ப்ராக்டிசஸ் தான். சாப்டர் 3 வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் மாங்கா. மொத்தம் 3 எலமெண்ட் இருக்குது. என்னென்னா தீம், ஸ்டோரி அண்ட் கேரக்டர். தீமுங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நருட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அந்த டிஃப்ரெண்ட் டைல்ஸ் ஆஃப் கிரியேச்சருக்கும் ஒரு பவர் இருக்கும். அந்த பவரை யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்க வந்து அது பவர்ஃபுல்லாக மாறுறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தீம் இருக்கும். கரெக்டாக அது மாதிரி உங்களுக்கு உங்கள் ஸ்டோரிக்குன்னு ஒரு தீம் இருக்கணும். ஸோ அந்த தீமை வச்சு ஒரு ஸ்டோரி இருக்கணும். அதுதான் 2வது எலமெண்ட். 3வது கேரக்டர். இதில் வந்து நீங்கள் ஒரு கேரக்டரை பில்ட் பண்ணுவீங்க. லைக் எப்படின்னா இப்போ நருட்டோங்கிறது வந்து ஒரு தனியாகவே வந்து வளர்ற பையன். லைக் வந்து அந்த வில்லேஜே அவனை பிடிக்காம போயிட்டான். அவனை பிடிக்காம இல்லை பட் உள்ள 9 டைல்ஸ் இருக்கிறப்ப அவனை பார்த்து பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பிளாட்டை வந்து வைக்கிறீங்களா, அந்த கேரக்டரை பில்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த கேரக்டருக்கு சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுக்குறீங்க. லைக் அந்த பையன் வந்து ஆரஞ்சு வித் ப்ளூவில் தான் வந்து ட்ரெஸ் போடணும். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் கொடுத்து உங்கள் கேரக்டரை பில்ட் பண்ணுவீங்க. அந்த கேரக்டரை பில்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியோட மேட்ச் பண்ணி உங்கள் தீமோட செட் பண்ணி அதை நீங்கள் ட்ரா பண்ணி பழகுங்க. ஒரு ஸ்டோரி போர்ட் மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரிஸ் தான் வந்து ஸ்டோரி போர்ட் பண்ணி பழகுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சாப்டர் 3 ஃபுல்லாகவே. இதோட இந்த டிராயிங் புக் வந்து வால்யூம் 1 முடியுது. இதில் உங்களுக்கு வால்யூம் 2 வேணும் அப்படின்னா வால்யூம் 2ன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த புக்கை வச்சு லேர்ன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணுங்க. அந்த புக் வச்சு கூட உங்களோட டிராயிங் ஸ்கில்லை நீங்கள் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணலாம். அகைன் உங்களுக்கு வேற ஏதாச்சும் சீரிஸ் போடணும் அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் அதை வந்து ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து பை சொல்லிக்கிறேன்.